த லா ஆஃப் ஹியூமன் நேச்சரோட ஃபர்ஸ்ட் லா என்ன அப்படின்னா த லா ஆஃப் இர்ராஷனாலிட்டி. நம்ம எல்லாருமே நினைச்சுப்போம் நம்மளோட ஒரு டே டு டே லைஃப்ல நம்ம மேக் பண்ணக்கூடிய சாய்ஸஸ் ரொம்ப லாஜிக்கலான சாய்ஸஸ், நம்ம 10 வாட்டி திங்க் பண்ணி இந்த பாதையில தான் போகணும்னு பெஸ்டான ஒரு ஆப்ஷன் எடுத்திருக்கோம் நம்ம நினைச்சிருப்போம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தா அது ஏதோ ஒரு எமோஷனலி ட்ரிவன் சாய்ஸஸா தான் இருக்கும். ஸோ இந்த யூனிட்டோட மெயினான ஒரு எசன்ஸ் என்னன்னா நம்மளோட எமோஷனல் மாஸ்டரியை வந்துட்டு எப்படி நம்ம அச்சீவ் பண்றது, நம்மளை எப்படி நம்ம ப்ராப்பரா ஓகே நம்ம இந்த ஒரு ஃபேக்டர் இதனாலதான் நம்ம வந்துட்டு இந்த சாய்ஸஸ் எடுத்திருக்கோங்கிற ஒரு அவேர்னஸ் எப்படி கொண்டு வர்றதுங்கிறத என்ஷூர் பண்ணணும் நமக்கு. அது பண்றது மூலமா டே டு டே லைஃப்ல ரொம்ப ஒரு எப்படி சொல்லலாம்னா ஒரு அறியாமையில நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஒரு இதனாலதான் நம்ம கரெக்டா தான் திங்க் பண்ணி தான் மூவ் பண்றோம். பட் அதோட ஒரு அறியாமையா சப்கான்சியஸா நம்ம ஒரு சாய்ஸஸோ லைஃப் டெசிஷன்ஸோ மேக் பண்றதுக்கு பதிலாக நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு தெளிவான சாய்ஸஸையும் ஒரு லைஃப் டெசிஷன்ஸையும் மேக் பண்றக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்துட்டு இந்த ஒரு சாப்டர் நமக்கு கண்டிப்பா தரும். இப்போ ஹியூமன் எமோஷன்ஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது நம்மளோட சர்வைவலை என்ஷூர் பண்றதுக்காக பிரிமிட்டிவா நமக்கு டெவலப் ஆன ஒரு ட்ரைட். அது இப்போ மாடர்னான ஒரு சொசைட்டிக்குள்ள கொண்டு வரும்போது அதோட சொசைட்டி காம்ப்ளெக்சிட்டிஸ் ரொம்ப டே டு டே லைஃப்ல எவால்வ் ஆயிட்டே தான் இருக்கும். புது விஷயங்கள் உள்ள வரும், தேவையில்ல ஒரு சில விஷயம் வெளியில போகும். இப்படி வர வர எவர் சேஞ்சிங் சிச்சுவேஷனா தான் இருக்குது. ஸோ அதுல ஒரு காமனான ஒரு ஸ்டான்ஸ் நம்மளால மேக் பண்ண முடியாது. ஸோ அந்த எமோஷன்ஸ் உள்ள தேவையில்லாம வந்து அது மிக்ஸ் ஆகி மேட்ச் ஆகி ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு நாட் மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்துட்டு இருக்குது. அண்ட் இந்த ஒரு சிச்சுவேஷன்ல ஸ்டேபிளான ஒரு சாய்ஸஸையோ நம்ம எதனால இதெல்லாம் பண்றோங்கிறத யோசிக்கிறதுக்கு கூட யாருக்கும் நேரம் இருக்கிறது இல்லை, இன்க்ளூடிங் மீ. வி ஆல் ஆர் அட் தி எண்ட் ஏதோ ஒரு பாயிண்ட்ல விக்டிம்ஸ் தான். ஸோ ரேஷனாலிட்டி இந்த லாஜிக்கலான சாய்ஸஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அது வந்துட்டு நேச்சுரலா ஈஸியா நமக்கு வர்றதில்லை. அது வந்துட்டு நம்மளே நமக்கு கண்டிஷன் பண்ணிக்கணும், பழகிக்கணும். ஏன்னா அட் தி எண்ட்ல நான் சொன்ன மாதிரி அந்த எமோஷன்ஸுங்கிறது ஒரு பிரிமிட்டிவான ஒரு செட்டிங். அது வந்துட்டு நம்மளை கண்டிப்பா ஒரு பாயிண்ட்ல ஓவர்டேக் பண்ணதான் செய்யும். ஸோ லாஜிக்கலா திங்க் பண்றதுங்கிறது இங்க ஒரு சாய்ஸ். வி ஹாவ் டு மேக் அ லாஜிக்கல் ஒரு எப்படி சொல்லணும்னா அந்த செகண்ட்ல ஒரு டெசிஷன் எடுக்கணும். அண்ட் அதுக்கு ஃபர்ஸ்ட் அவேரா இருக்கணும், நம்ம எமோஷனல் ட்ரிவனா இருக்கிறோமா என்ன ஏதுங்கிறதுக்கு. ஸோ ரேஷனல் திங்கிங்கிறது ஒன்றும் இட்ஸ் நாட் அ நேச்சுரலான ஒரு வே கிடையாது ஹியூமன்ஸ்க்கு. வி மே திங்க் தட் இட்ஸ் அ நேச்சுரல் திங், பட் நோ, it should be cultivated, it should be practiced often, day after day after day, so that initially practice பண்ற போது நிறைய டைம் எமோஷனல் ட்ரிவனா நம்ம போயிடுவோம். பட் we have to be more aware. இதனால் இந்த காரணத்தினாலதான் நான் நடத்திருக்குங்கிறத திரும்பியும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இம்ப்ரவைஸ் பண்ணி we can become a better rational thinking human being. அண்ட் இதுல மோஸ்ட் சக்சஸ்ஃபுல்லான பீப்புள்லாம் நம்மளோட பிளானட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப லாஜிக்கலான திங்கிங் பீப்புளா தான் இருப்பாங்க. அண்ட் அவங்க கிட்ட கேட்டா கூட நோ, ஐ எம் ஸ்டில் அ லேர்னர், இன்னும் நான் தான் மாஸ்டர் பண்ணிட்டு இருக்கிறேன், இன்னும் எனக்கு வந்துட்டு ஒரு சில எமோஷனல் டெசிஷன்ஸ் மேக் பண்ணிடுவேன், பட் ஐ திங்க் ஐ ஹாவ் டு ஒர்க் ஆன் மை செல்ஃப் மோர். ஏன்னா இது மூலமா நம்ம இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு தேவையில்லாம நம்ம வந்துட்டு எதையோ பிளேம் பண்ணி வேற சில எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்துட்டு ஐ மீன் லைக் பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு பதிலாக நம்மளே நம்ம வந்துட்டு இம்ப்ரவைஸ் பண்றதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ வி ஷுட் லுக் இன்வர்ட்ஸ் அண்ட் ஒர்க் டுவர்ட்ஸ் டெவலப்பிங் ஆர் செல்ஃப். ஓகே, இப்போ இந்த எமோஷன்ஸ் இதை பத்திலாம் ஒரு பேஸான ஒரு ஐடியா கிடைச்சாச்சு. நம்ம வந்துட்டு பயாசஸ்ன்னு ஒரு சொல்லுவாங்க இதுல ஒரு கான்செப்ட். அப்ப எதெல்லாம் எந்தெந்த மாதிரி எமோஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு ட்ரிவனா இருப்போம், நம்ம சாய்ஸஸ் வந்துட்டு எந்தெந்த எமோஷன்ஸ் எல்லாம் டிரைவ் பண்ணும், என்ன பயாசஸ்ல இருக்குன்னா, ஒரு பயாசஸ்ங்கிறது வந்துட்டு எப்படின்னா ஒரு சார்ந்த இப்போ இது மட்டும்தான் கரெக்டுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு எப்படி சொன்னா ஃபிக்ஸ்டு பிலீஃப் வந்துட்டு ஒரு பயாஸ்ன்னு சொல்லலாம். இதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி, ஏன் இதுக்குங்கிறதோடய இது கரெக்டா இருக்கும் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி. இதுல இந்த புக்ல பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஒரு 6 பயாசஸ் வந்துட்டு சொல்லுவாங்க. கன்ஃபர்மேஷன் பயாஸ், கன்விக்ஷன் பயாஸ், அப்பியரன்ஸ் பயாஸ், குரூப் பயாஸ், பிளேம் பயாஸ், சுப்பீரியாரிட்டி பயாஸ். இது எல்லாமே நம்மளோட டே டு டே லைஃப்ல நம்மளோட சாய்ஸஸோ ஒரு டெசிஷன்ஸோ மேக் பண்றதுல கண்டிப்பா ஒரு ரோல் பிளே பண்ணுவோம். சில டைம் நீங்க ஒரு டெசிஷன் எடுத்திருப்போம், ஓகே இது எப்படி கரெக்டா இருக்கும், எல்லாருமே யூனிக் தானே அப்படின்னு நீங்க நினைச்சா கூட நீங்க வந்துட்டு ப்ரீவியஸ் சாய்ஸஸ் ஒன்று எடுத்து ஓகே இது கரெக்டா இருக்குமா, இது எது மூலமா நம்ம போயிருக்கோம்னு பார்த்தா கண்டிப்பா இதுல ஏதாவது ஒரு பயபலைகள் வந்துட்டு மாற்றக்குள்ள வாய்ப்பு ஏகபோகமா இருக்கு. ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்த்துக்கலாம். அண்ட் இது பார்க்கறது மூலமா இது அவேரா இருக்கிறது மூலமா நெக்ஸ்ட் டைம் நம்ம ஒரு டெசிஷன் எடுத்தோம்னா இதுல ஏதாவது ஒரு ஃபவுண்டேஷனா வச்சு நம்ம டெசிஷன் எடுக்கிறோமா,
இது ஏதாவது ஒரு அடிப்படையா வச்சு நம்ம வந்து டெசிஷன் எடுக்கிறோமாங்கிறது நம்மளே நம்ம கொஸ்டின் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதுக்கும் ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பயாசஸ் என்னன்னு பார்க்கலாம். கன்ஃபர்மேஷன் பயாஸ் அப்படிங்கிறது எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இப்போ பால் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிட்டோம் அப்படின்னா, இன்னொருத்தவங்க வந்துட்டு இல்ல பால் நல்லது இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு சில ப்ரூஃப் வச்சா இல்லப்பா இதுதான் கரெக்டுங்கன்னு சொல்லியிருக்கு. இதை நம்மளை ப்ரூவ் பண்றதுக்காகவே அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் பார்ப்போம். அந்த ஆர்டிக்கிளா இருக்கட்டும், ஒரு பிளாகா இருக்கட்டும், ஒரு வீடியோவா இருக்கட்டும், அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸை மட்டும் தான் நம்ம பார்ப்போம். அது வந்துட்டு கரெக்டான ஏதாவது ஒரு சயின்ஸ் பேஸ்டு ஸ்டடியா இல்லைன்னா அது யாரு என்ன ரிசர்ச் என்ன ப்ரூஃப் இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு அது எது சப்போர்ட் பண்ணுதுங்கிறதுலாம் ரெண்டாவது. எங்க பாருப்ப அந்த வீடியோ எல்லாம் பார்த்தா சொல்லியிருக்கிறான் அது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்துட்டு நம்மளோட டே டு டே பிலீஃப்ஸை வந்துட்டு நம்மளோட ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுவோம். இது இது வந்துட்டு ஒரு சில டைம்ல அந்த பயசஸ் எல்லாம் கேட்கிறப்போ தேர்ட் பர்சனா இப்ப நான் சொல்ற போது அப்பெல்லாம் இல்லைன்னு இருக்கும். பட் இந்த இடத்துல நம்ம எப்பவுமே ஒரு ஸ்டூடெண்ட் மென்டாலிட்டிக்கு போகணும். டிஃபென்சிவ் இல்லாம இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினை மட்டும் நம்ம யோசிச்சு பார்த்தா கண்டிப்பா ஒரு பேட்டர்ன் தெரியும். அந்த பேட்டர்ன் துண்டை தூக்கிட்டு தேவையில்லாத எமோஷன்ஸ் பிஹேவியரை தூக்கி போட்டுட்டு கன்ஸ்ட்ரக்டிவான விஷயங்களை வச்சு ரீப்ளேஸ் பண்ண முடியும். ரெண்டாவது கன்விக்ஷன் பயாஸ். இப்ப யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு உண்மையை சொல்றதோடைய உண்மையை ஒரு நியூட்ரலான ஒரு பேஸ்ல சொல்றாங்க, இன்னொருத்தவங்க வந்துட்டு ரொம்ப எமோஷனலா மேனிபுலேட் பண்ற மாதிரி வந்துட்டு ரொம்ப அழுகுது நல்லவங்க மாதிரி பேசி அது அந்த மாதிரி ஒரு எமோஷனல் இன்டென்சிட்டியோட ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்கன்னா ஓ கரெக்டா தான் இருக்கும் போல அப்படியே ஒரு பாவப்பட்டு நம்ம வந்துட்டு ஒரு டிஃபென்சிவான லாஜிக்கலான ஒரு ஸ்டேட் ஒரு தாட் ப்ராசஸ்ல இருந்து வந்துட்டு அந்த எமோஷன்ஸை வந்துட்டு நம்ம கேப்சர் பண்ணோம். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய லீடர்ஸ் பெரிய பெரிய பவர்ஃபுல்லான பீப்புள்லாம் அவ்வளவு ஒரு உறக்க சொல்லுவோம் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த குரூப் அப்படியே ஈஸியா அவங்களால மேனிபுலேட் பண்ண முடியுது, இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியுது. நம்ம அந்த டைம்ல இத்தனைக்கும் நம்ம கேட்க வேண்டிய விஷயங்களை மட்டும்தான் அவங்க கரெக்டா பின் பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்போ கரெக்ட் தான் அவர் சொல்ற கருத்தை, ஏன்னா நீங்க நினைக்கிறத அவர் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணி ஸ்ட்ராங்கா ஒரு பர்சன் சொல்லுவாங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி, அப்போ கரெக்டா தான் இருக்குங்கிற மாதிரி நம்ம அசோசியேட் பண்ணிப்போம். மூணாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அப்பியரன்ஸ் பயாஸ். சில டைம் பாத்தீங்கன்னா இந்த வெள்ளையா இருக்கிறோம் போய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி ஒரு கண்ணாடி போட்டுட்டு முடியை நல்லா சீவிட்டு நல்ல ஷர்ட்டை போட்டுட்டு நல்ல கலரா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா ஓ கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி கேட்போம். பட் அதே இது கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் முக்கியம்தான், பட் அதுக்காக வெல் ப்ரெசன்டட் பீப்புள் மட்டும்தான் கரெக்டா சொல்லுவாங்க. சும்மா ட்ரௌசர்ஸ் போட்டுட்டு கேஷுவலா இருக்கக்கூடிய பர்சன் சொல்றதெல்லாம் விஸ்டம் கிடையாதுங்கிற மாதிரி இல்லை. பட் அவங்க சொல்றத நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஒரு ஓகே கரெக்டா தான் இருக்குங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. குரூப் பயாஸ். இன்னொன்னு என்னன்னா இப்போ ஒரு 10 பேர் ஒரு இடத்துல சுத்தி இருந்து இந்த விஷயம் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்கன்னா நம்ம ஒரு 11வது இடத்துல அப்படி தனியா இருந்துட்டு இல்ல அப்படின்னு நமக்கு மைண்டுக்குள்ள சொன்னா கூட சுத்தி ஒரு பாயிண்ட் வரப்போ சரிதான்ப்பா கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த யாரடி நீ மோகினியில வரல யா அதே மாதிரி கரெக்ட் தான்ப்பா அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன்னா அட்ல ஹியூமன் டெண்டன்சி அண்ட் எமோஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப பேக்ரவுண்ட்ல பின்னாடி போய் பார்த்தா குரூப்ல இருந்து விலகி இருக்கிறவனை வந்துட்டு எக்ஸைல் பண்ணி விட்டுருவாங்க, நீ போடா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவு குரூப்போட அசோசியேட் ஆகி வாழ்றது வந்து நம்மளோட சர்வைவலை என்ஷூர் பண்ணியிருக்கோம் ப்ரிமிட்டிவா. அது இப்பவும் இருக்குது, இன்னைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் நானும் யாரோ ஒரு பாயிண்ட்ல ஓகே கான்ஃபிளிக்ட் வரக்கூடாது கரெக்டா அப்படியே போயிருவோம் அப்படிங்கறதுக்காகவே ஆமாப்பா கரெக்ட் தானே சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டு நம்மளோட ஏன்னோ நமக்கு தெரியும் இதுதான் சொல்லணும் இதுதான் கரெக்ட் அப்படின்னு, பட் இருந்தாலும் டு கோ வித் த ஃப்ளோ எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூவ் பண்ணுவோம். இப்போ அதே மாதிரி அக்செப்டும் பண்ணிப்போம். ஓகே இந்த ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவோ இருக்கட்டும் ஒரு எந்த ஒரு அஜெண்டாவோ இருக்கட்டுமே ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி நம்மளே கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். பிளேம் பயாஸ். யூஸ்வலா நம்மளோட நம்ம ஒரு விஷயம் நம்ம கிட்ட நம்பி ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம 100% கரெக்டா நம்ம வந்துட்டு அந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணல, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு சொதப்பிடுச்சுன்னா இல்ல இதனாலதான் காரணம் அதனாலதான் காரணம்னு சொல்லி கையை வச்சு பாயிண்ட் அவுட் பண்ணதான் பார்ப்போமே தவிர அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய பக்கம் நிறைய பேர்கிட்ட இருக்கிறது இல்ல, 90% கிட்ட. அதனால அதுவும் ஒன் ஆஃப் த பயாஸ். உடனே ஒரு விஷயம் நம்ம நினைக்கிற மாதிரி போகாம ஏதோ ஒரு வேற டைரக்ஷன்ல போயிடுச்சுன்னா இதனாலதான்ப்பான்னு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காம எக்ஸ்கியூசஸ் நோக்கி கை போக ஆரம்பிச்சிடும். சுப்பீரியாரிட்டி பயாஸ். இல்ல இது வந்துட்டு ரொம்ப எல்லாரும் யூஸ்வலா பண்றதுதான். அவன்லாம் எல்லாரும் என்னப்பா அவன் ரொம்ப எமோஷனலான ஒரு பர்சன், நான் ரொம்ப லாஜிக்கலான பர்சன், நான் ரொம்ப லாஜிக்கலா தான் திங்க் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டாலும்
சில டைம் பேக்ரவுண்ட்ல அந்த எமோஷன்ஸ் வந்துட்டு அப்படியே ஃப்ளூட் வாசிச்சுட்டு அதோட வேலையை பார்த்துட்டு தான் இருக்கும். அட் எண்ட்ல நம்மளும் அதோட பிடியில மாட்டி ஒரு சில விஷயங்களை டெசிஷன்ஸா இருக்கும், லைஃப் சாய்ஸஸை மேக் பண்ணிட்டு தான் இருப்போம். சிலர் ஒரு குறிப்பிட்ட டைம் தாண்டினோடனே ஓ கரெக்ட் தான் இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சு இம்ப்ரவைஸ் பண்றதுக்கு பார்ப்பாங்க. இன்னும் ஒரு சில முக்காவாசி க்ரௌடு பார்த்தீங்கன்னா அது அப்படியே அந்த நம்பிக்கையோடயே தே வில் எண்ட் தேர் ஜேர்னி. ஸோ முடிஞ்ச அளவு நம்ம வந்துட்டு நம்ம பண்றது கரெக்டா இல்லையாங்கிற செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் செல்ஃப் ரியலைசேஷன், செல்ஃப் அனாலிசிஸ் நமக்கு இருக்கணும். அதுதான் நம்மளை ஹியூமனிட்டி அடுத்த லெவல் கொண்டு போகும். இன்கேஸ் நம்ம ஏதாவது ஒரு சில விஷயம் பண்றது தப்பா இருந்தா கூட அடுத்து திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஓகே, இந்த பயாசஸ் இதெல்லாம் சொல்லியாச்சுப்பா. இப்போ இதுல இருந்து நம்ம எப்படி நம்மள ப்ரிவென்ட் பண்றது, என்னென்ன டெக்னிக்லாம் நம்ம யூஸ் பண்ணி பெட்டரான டெசிஷன்ஸ், பெட்டரான லைஃப் சாய்ஸஸ் எல்லாம் மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா 3 சாய்ஸ் இருக்கு. ஒன்னு த பாஸ், 3 டெக்னிக் இருக்கு. த பாஸ் டெக்னிக், த டெவில்ஸ் அட்வொகேட் மெத்தட், த எமோஷனல் தெர்மோமீட்டர். த பாஸ் டெக்னிக் அப்படிங்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு முக்கியமான ஒரு லைஃப் சாய்ஸை வந்துட்டு நம்ம மேக் பண்ணணும் அப்படின்னா அந்த செகண்ட்ல உடனே நம்ம டிசைட் பண்ணணும்னு கிடையாது. அதே மாதிரி எந்த ஒரு பர்சன் ரைட்டாவே ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டாலுமே அப்படியே உடனே நீங்க ஒரு ஃப்ளோல சொல்லணும்னு இல்லை. டேக் சம் டைம், பாஸ் அண்ட் திங்க். ஓகே, என்ன கொஸ்டின், என்ன ஒரு சினாரியோ, என்ன அக்கரன்ஸ்னு ரிலேட் பண்ணி திங்க் பண்ணி சொல்லணும். அதே மாதிரி எந்த ஒரு டெசிஷன் எடுத்தாலுமே உடனே இந்த செகண்ட்ல நான் இப்போ சொல்லிதான் ஆகணும், இந்த சாய்ஸ் மேக் பண்ணி தான் ஆகணுங்கிறது கிடையாது. ஏன்னா மேக் பண்ணிட்டு ஐயோ அப்படி பண்ணிருக்கலாமா எப்படி பண்ணிருக்கலாம்னு யோசிக்கிறப்ப கிவ் சம் டைம். 24 ஹவர்ஸ்ல நான் சொல்றேன். ஒரு முக்கியமான சாய்ஸ் இருக்கு. ஒரு பிசினஸ் பார்ட்னர்ஷிப் வந்து நீங்க பேச போறீங்க. ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல ஒன் திங் இஸ் லீடிங் டு அனதர். ஏதோ ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி வருது, இல்லை ஒரு புதுசா ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, ஏதோ ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னா ஒரு முக்கியமான சாய்ஸ் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வரும்போது இல்ல கிவ் மீ சம் 24 ஹவர்ஸ் டு ஒரு 1 டே 2 டேல நான் சொல்றேன். ஏன்னா அது ஒரு அர்ஜென்சி கிரியேட் பண்ணுவாங்க. இல்ல நீங்க இப்போ உடனே சொல்லி ஆகணும், இந்த ஆஃபர் இப்போ தான் இருக்கு, இதுக்குள்ள முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் காம் டவுன் அண்ட் வெயிட் ஃபார் சம் டைம். அந்த டைம்ல த்ரூ அவுட் த டேல நீங்க இருக்கிற போது எவ்வளோ எமோஷனலா நீங்க இருக்கீங்க. சம்டைம்ஸ் யூ வில் ஃபீல் ஹை, சம்டைம்ஸ் யூ வில் ஃபீல் லோ. நான் இப்போ ஹையா இருக்கனா, லோவா இருக்கனா, நியூட்ரலா இருக்கனா நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. அண்ட் இது உண்மையிலேயே நமக்கு வேணுமா, அதுல இருந்து வரக்கூடிய பின்விளைவுகள் என்ன, எடுத்தா என்னென்ன பாசிபிலிட்டிஸ் வரும், இது எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குற போது ஒரு அந்த செகண்ட்ல எடுக்கிற ஒரு சாய்ஸ் இருந்ததுன்னா, ஒரு விஷயமா ஒரு சாய்ஸ் ஏவா இருக்குன்னா மேபி ஒரு 1 டே ஒரு 48 ஹவர்ஸ் கழிச்சு இந்த சாய்ஸை மேக் பண்றப்போ நீங்க வந்துட்டு யூ மே கோ ஃபார் சாய்ஸ் சி, அண்ட் சாய்ஸ் சி வுட் பி த ஐடியல் சாய்ஸா இருக்கலாம். ஸோ அதனால இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் கோயிங் அண்ட் ரஷ்ஷிங், பாஸ் அண்ட் வெயிட் ஃபார் சம் டைம் அண்ட் திங்க். லெட் த எமோஷன்ஸ் அண்ட் த இன்ஸ்டன்டா ஒரு ப்ரெஷர் அப்படியே பில்ட் ஆகும். Let it calm down and take your own time, because at the end whatever choice you make, it's going to reflect in your life. So don't rush, take some time and make that choice, because ஏன்னா அந்த ஒரு சாய்ஸ்ங்கிறது அப்படியே முடிய போறதில்ல, இட் வில் பிரான்ச் அவுட். ரெண்டாவது டெவில்ஸ் அட்வொகேட் மெத்தட். எப்பவுமே இந்த கன்ஃபர்மேஷன் பயஸ்ல நம்ம பார்த்திருப்போம். நம்ம ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவோம், டேய் மச்சான் நீ சொல்றதான கரெக்ட், அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு யாராவது சொல்லுவான். அங்க இன்னொருத்தன் சொல்லுவான், டே என்னடா இதுல வந்துட்டு இத்தனை பிழைகள் இருக்குதுடா, எப்படி இது சரியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வந்துட்டு கேட்பான். அப்புறம் வந்துட்டு என்னோட தப்புன்னு ஒண்ணு சொன்ன உடனே என்னடா நீ என்ன நம்ப மாட்டியா, பிலீஃப் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒருத்தன் சப்போர்ட் பண்ணிருப்பான், அதை மட்டும் தான் கரெக்ட், அவன் சொல்லிட்டான்ப்பா ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி குதிச்சிருவோம். பட் இவன் சொன்னது கரெக்டா தான் இருக்கும். பட் அந்த டைம்ல அந்த ஒரு பயாஸ், கன்ஃபர்மேஷன் பயாஸ் பிளே ஆகி நம்ம அப்படியே ஒரு ஃப்ளோல போயிடும். ஸோ அண்ட் சில டைம் அது டிஸ்ட்ரக்டிவா போய் முடியும். லேட்டரா நம்ம யோசிச்சும் பார்க்க மாட்டோம், சரி அவன் சொன்னது கேட்டிருக்கலாமோ அப்படின்னு. அவன் சொன்னா அதனாலதான் அப்படி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு எக்ஸ்டர்னலான ஒரு பிளேம் ஃபேக்டர் வந்துட்டு நம்ம போட்டுருவோம். ஸோ நம்ம பெஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம், இல்ல ஒரு லைஃப் சாய்ஸ் மேக் பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு டெவில்ஸ் அட்வொகேட்டை கண்டுபிடிங்க. உங்களுக்கு வேணும்னே உங்களோட பிளான் ஃபிளாப் ஆகும், இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்றக்கே ஒரு பெசிமிஸ்ட் நம்ம சர்க்கிள்ல சுத்திட்டு இருப்பாங்க. சில பேர் அவங்க கேர் எடுத்து ஒய் இட் ஓன்ட் ஒர்க்குங்கிறத லாஜிக்கலா சொல்லுவாங்க. சில பேர் இவன் இல்ல இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நேச்சுரலாவே அவங்களோட ஒரு பெசிமிசம் ட்ரீட் இருக்கும். பட் அவங்க கிட்ட போய் பேசிட்டு ஃபைண்ட் அவுட் த வே வை ஆல் யுவர் பிளான் ஓன்ட் ஒர்க், அது அப்படியே ஐடியா டிஸ்கஸ் பண்ணுங்க 2-3 பேர்கிட்ட. அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க, தே வில் லிஸ்ட் இவ்வளவு காரணம் இருக்குடா அப்படின்னு. தென் கெட் டு நோ த லிஸ்ட், ரைட் இட் டவுன் அண்ட் திங்க் அண்ட் ரிஃப்ளெக்ட் ஆன் இட். அதுல உண்மைகள் கண்டிப்பா இருக்கும். நீங்க பார்க்க மறந்த விஷயங்கள், நீங்க பார்க்க ஒமிட் பண்ண விஷயங்கள்லாம் கண்டிப்பா இருக்கும். அண்ட் அதை திங்க் பண்ணி, அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி
மேக் யுவர் ஃபியூச்சர் சாய்ஸ். தேர்ட் ஒரு திங் என்னன்னா எமோஷனல் தெர்மாமீட்டர். இப்போ ஒரு செகண்ட்ல வந்துட்டு ரொம்ப ஜாலியா இருப்போம், அந்த டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை இருக்கும், அதுக்கு ஒரு காமான ஒரு விஷயத்த சொல்லி முடிப்போம். சில டைம் அது ஒரு நல்ல இல்லைன்னா ஒரு ஓவரா ப்ராமிஸ் பண்ணிடுவோம், ரொம்ப ஜாலியா இருப்போம், அந்த டைம்ல ஓவர் கமிட்மெண்ட் கொடுத்துருவோம். அப்போ திரும்ப ஒரு நியூட்ரல் ஸ்டேட் வரப்போ என்னடா இது, நான் ஜாலியா ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறப்ப சொல்லிட்டேனே, இப்ப நான் இவ்வளவு விஷயம் பண்ண வேண்டியிருக்கேன்னு சொல்லி யோசிப்போம். அதே மாதிரி சில டைம் ரொம்ப டல்லா அப்படியே லோவா இருக்கிற போது யாரோ ஒரு ஆப்டிமிஸ்டிக்கா வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கூட பாத்துக்கலாம்ப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணி ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணி விட்டுருவோம். அதுக்கப்புறம் திருப்பி பார்த்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கை நழுவி போயிருப்போம். ஸோ நம்ம அண்ட் சில டைம் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறப்போ நம்ம ஒரு சாய்ஸ் மேக் பண்ணுவோம், அது எங்கேயோ நம்மள தேவையில்லாம எடுத்துட்டு போவோம். சோகமா இருக்கிறப்போ ஒரு சாய்ஸ் மேக் பண்ணுவோம், அது எங்கேயோ கொண்டு போவோம். ஸோ ஒரு சாய்ஸோ ஒரு டெசிஷனோ ஒரு திங்கிங்கோ ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம்ல நீங்க எவ்வளவு எமோஷனலா இருக்கீங்க, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கீங்களா, ரொம்ப டல்லா இருக்கீங்களா? அப்போ டல்லா இருக்கும்போது சரி, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும்போது சரி, ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடாது. கொஞ்சம் நான் காம் டவுன் ஆயிப்பேன், நான் இப்போ சமநிலையில் இல்லை, கிளாரிட்டி இல்லை, ரொம்ப எமோஷனலி இன்ஃப்ளூயன்ஸ்டா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சினாரியோ தெரிஞ்சதுனாலே கோ அவுட் ஃபார் அ வாக், ஸ்விம், பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணுங்க, காம் டவுன், மெடிடேட் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு நியூட்ரலான ஒரு சுச்சுவேஷன் வந்த உடனே யூ கேன் டிசைட், ரிஃப்ளெக்ட் ஆன் இட், கான்டெம்ப்ளேட் ஆன் த ஆப்ஷன்ஸ் அண்ட் யூ கேன் மேக் அ லாஜிக்கல் சாய்ஸ். இப்போ இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இது வந்துட்டு ரியல் லைஃப்ல இப்போ ஒரு பிஸ்னஸ் சிச்சுவேஷன்ஸ், ஒரு பர்சனல் சிச்சுவேஷன்ஸ் அண்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சிச்சுவேஷன்ஸ்ல வந்துட்டு எப்படிலாம் ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பர்சனல் சிச்சுவேஷன் வருது அப்படின்னா, இல்ல ஒரு பிசினஸ் சிச்சுவேஷன் வருதுன்னு வச்சுப்போமே, ஒரு ஆண்டர்பிரனர் வந்துட்டு டப்புன்னு வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் ஃபண்டிங் ரெடி பண்ணிட்டு நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு உள்ள வந்துட்டான். உள்ள வந்த உடனே அவன் வந்துட்டு ஓகே, அவனோட ஒரு ஐடியா வந்துட்டு கொண்டு வரான். அந்த ஐடியா கொண்டு வந்த உடனே ஒரு 4-5 பேர் சொல்றாங்க, கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்றாங்க, கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் கொடுங்க, இல்லைன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு அவன் டிஃபென்சிவ் ஆயிடுறான். நீ எப்படி அதை சொல்லலாம், நானே கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் இந்த சாய்ஸ் எடுத்து இங்க வந்ததுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, அப்போ யூ ஷுட் பி மோர் சப்போர்ட்டிவ், நீ எப்படி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கிரிட்டிசிசம் அவாய்ட் பண்ணிட்டு திரும்ப உள்ள போறான். ஹி ஃபெயில்ஸ். ஸோ இது நிறைய இடங்கள்ல நடக்கும். நம்ம அந்த கன்ஃபர்மேஷன் பயாஸ் இதெல்லாம் மட்டும் நம்பி நம்ம போய் பல்பு வாங்குறோம் நான் சொல்ல மாட்டேன், அட்லீஸ்ட் நம்ம முயற்சி பண்றதுக்கு ஒரு கட்ஸ் இருக்கு, யூ ஹேட் த பால்ஸ் டு டூ வாட் யூ நீட் டு டூ அப்படிங்கிறதே பெரிய விஷயம் தான். பட் எனிஹவ் இன்னும் கொஞ்சம் லாஜிக்கலான ஒரு அகைன் நம்ம ஏர்லியரா பார்த்த மாதிரி டெபிள்ஸ் அட்வொகேட் மெத்தட் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்குங்கிறத ஹைலைட் பண்ணிட்டு, இப்போ ஒருத்தர் அது பாயிண்ட் ஏ, ஒரு பர்சன் ஏ வந்துட்டு போய் ஹி ஃபெயில்ஸ்னு வச்சுக்கோங்க, பர்சன் பி இருக்கிறாரு, அந்த கிரிட்டிசிசம்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறாரு அண்ட் அவரோட ப்ராடக்டோ அவரோட சர்வீசஸையோ அந்த கிரிட்டிசிசம் பேஸ் பண்ணி இன்புட்டை எடுத்து அதை இம்ப்ரவைஸ் பண்ணிட்டு அடுத்து மார்க்கெட்டுக்குள்ள இறங்குறாருன்னா அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹிம் சக்சீடிங் வந்துட்டு ரொம்ப ஹையா இருக்கலாம். ஏன்னா போஸ்ட் மார்ட்டம் பண்றதுக்கு முன்னாடியே ப்ரீ மார்ட்டம் பண்ணிடணும். போஸ்ட் மார்ட்டம்னா வேற வழியே இல்லை, எதெல்லாம் வாட் ஆல் ஹாஸ் கான் ராங் அப்படிங்கிறதுக்கும் வாட் ஆல் வில் கோ ராங், ஸோ தட் பை ஃபிக்ஸிங் திஸ் வி வில் அவாய்ட் தோஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு டாமினேட்டிவான ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் கியூர். ஸோ யூ கேன் யூஸ் திஸ் மெத்தட். அண்ட் பர்சனல் லைஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒரு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ ஒருத்தவங்க வந்துட்டு, இப்போ ஹஸ்பண்ட் ஒருத்தவங்க வந்துட்டு ரொம்ப எமோஷனலான ஒரு ஸ்டேட்ல இருந்துட்டு கத்திட்டு இருக்கலாம், வெளியில உள்ள ப்ரெஷரை கொண்டு வந்து வீட்டுல வந்து காட்டலாம், இல்லை ஒய்ஃப் வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் வந்து ரொம்ப டென்ஸ்டா இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு டைம்ல ஆப்போசிட் பர்சன் வந்துட்டு அவங்களும் அந்த ஒரு சிச்சுவேஷன் அந்த ஒரு எமோஷன் அப்படியே கேப்சர் பண்ணிட்டு உள்ள போய் ரைட்டாவே அந்த டிராமால பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு பயங்கரமா எஸ்கலேட் பண்ணிட்டு இருக்கிறதோட, ஓகே இப்போதைக்கு இந்த பர்சன் வந்துட்டு கொஞ்சம் எமோஷனலி ட்ரிவனா இருக்காங்க, அவங்க எமோஷனல் தெர்மோமீட்டர் அப்படியே ஆஃப் த ரூஃப் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு, ஓகே லெட்ஸ் வெயிட் ஃபார் சம் டைம், கரெக்ட் தான் பண்ணு சொல்லி எம்பத்தைஸ் பண்ணி சிம்பத்தைஸ் பண்ணுங்க, எம்பத்தி அப்ளை பண்ணுங்க. அப்போ அதுக்காக போய் நின்றுட்டு ஜட்ஜ் பண்ணீங்க பாரு நீ வந்துட்டு ஒரு எமோஷனல் ட்ரிவன் கிரியேச்சர், ஐ எம் அ சுப்பீரியர் இன்டெலெக்சுவல் கிரியேஷன் சொல்லிட்டு சொல்லக்கூடாது. அஸ் ஹியூமன்ஸ் we should be emotionally intelligent too. So அப்போ அவங்க கிட்ட ஓகே understand the point, understand why they are telling that, empathize with them, then once they have calmed down அதுக்கப்புறம் நீங்க போய் பேசி பார்க்கலாம், இங்க பாருப்பா இந்த ப்ராப்ளம்லாம் வரனால தான் நான் அதை சொன்னேன், நம்ம இதை கொஞ்சம் ஒர்க் பண்ணி பார்க்கலாமாங்கிற சொல்லி நீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு விஷயத்துக்குள்ள ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கலாம். அண்ட் ஒருத்தவங்க உங்ககிட்ட இதே மாதிரி வந்து பேசினா கூட உடனே எடுத்த உடனே என்னடா நீ வந்துட்டு என்னையே இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி டிஃபென்சிவா ப்ளே பண்றது விட்டுட்டு ஜஸ்ட் லிசன் வாட் தே ஆர் சேயிங். Maybe what they are saying is the solution you've been searching for. அடுத்து இன்னொன்னு, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் செக்டர்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா
சில டைம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெக்ட் கிடையாது, பட் ஒரு சின்ன ரெஃபரன்ஸ்க்காக நான் சொல்றேன். பீப்புள் வந்துட்டு ரொம்ப ஒரு பபிள் அப்படியே இருக்கும். அந்த ஒரு ஹவுசிங் பபிள் அதெல்லாம் சொல்லிட்டு எல்லாமே மார்க்கெட் அப்படியே பூம் ஆயிட்டு இருக்குது. எல்லாருமே அந்த அந்த ஒரு ஃப்ளோல போட்டவங்க எல்லாம் காசு நிறைய எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதோட ஃபுல் பொட்டன்ஷியல் பாசிபிலிட்டி மட்டும்தான் பார்ப்போமே தவிர அதுல இருந்து பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் ரிஸ்க் என்ன இதெல்லாம் நம்ம பாக்குறது இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மூவியை பாக்குறோம், ரஜினிகாந்த் இருக்கிறாரு, ஒரு ஆக்டர் இருக்கிறாங்க, யாரோ ஒரு ஹையஸ்ட் ஹைலி பெர்ஃபார்மிங் பீப்புள், ஹை ப்ரொஃபைல் பீப்புள் இருக்கக்கூடிய ஒரு பர்சனை பாக்குறோம். அங்க உள்ள இப்ப ஒரு அர்னால்ட் ஷ்வார்ட்ஸெனெகர் இருக்கிறாங்க, எல்லா பாடி பில்டர்ஸுமே இருக்கிறாங்க, ஒரு அர்னால்ட் ஷ்வார்ட்ஸெனெகர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே என்னன்னா நான் அடுத்த அர்னால்ட் ஆயிருவேன், அவரே மாதிரி நான் வந்துட்டு போவேன், மூவில நான் நடிப்பேன், இதே மாதிரி விஷயங்கள் மட்டும் நம்ம பார்ப்போம். பெஸ்ட் பாசிபிலிட்டிஸ் மட்டும் பார்ப்போம். பட் அவரே மாதிரி இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி அவரோட யாரால அவர் ஒருத்தர் தான் மேயர் ஆயிருக்கிறாரு, அவர் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லான ஸ்டேட்ல இருக்கிறாரு. அதே மாதிரி எத்தனை அர்னால்டு காணாம போயிருக்காங்கிறது வந்துட்டு நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். அதுக்காக பெசிமிஸ்டிக்கா இல்ல முடியாதுன்னு சொல்லக்கூடாது. We should be aware of the probability and possibilities and think on how to improvise on ourselves and work on various aspects so that we can go there. Aims and dreams கண்டிப்பா வேணும், பட் கான்சியஸா ஒரு எமோஷனல் ட்ரிவனா ஒரு மேலோட்டமா நான் ஒரு கண்ணை கட்டி அப்படியே போற மாதிரி இல்லாம திங்க் அண்ட் ஒர்க் டுவர்ட்ஸ் இட், கான்ஸ்டன்ட்லி அனலைஸ், இம்ப்ரவைஸ் ஆன் தட் ஸோ தட் யூ கேன் ரீச் யுவர் ட்ரீம். ஸோ ட்ரீமா மட்டும் இல்லாமல் அது கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் த ஃபர்ஸ்ட் யூனிட், த லா ஆஃப் இர்ராஷனாலிட்டி. இதில் இருக்கக்கூடிய டெக்னிக், இதில் உள்ள என்னென்ன காமனான ஒரு சில பயாசஸ்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்துருப்போம். அண்ட் அதுலேருந்து எப்படி நம்ம லாஜிக்கலாக திங்க் பண்ணலாங்கிறது பார்த்துருப்போம். ஐ ஹோப் யூ யூஸ் திஸ் டெக்னிக்ஸ் அண்ட் கெட் த பெஸ்ட் டெசிஷன்ஸ் out of your choices. So I wish you all the best and stay strong.